இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எப்பாவது உங்க அறையில ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்களா? எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறது. ஆமா, அதேதான். எந்த வேலையும் செய்யல, மூளைக்கு எந்த வேலையும் கொடுக்கல. ஆனா இந்த உலகம் உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய சுமைய உங்க மேல மெதுவா ஏத்துற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா? கண்டிப்பா. உடல் சோர்வடைய எந்த ஒரு கடினமான வேலையும் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா ஒரு கசடு படிஞ்ச மாதிரி இருக்கும். கரெக்ட். இதற்கான விடையத்தான் நாம இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த தேடல்ல அலச போறோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் அண்டம் குரல் 0 முதல் 9 அணுவியல் ரகசியத்தின் நம்பர் 44 அப்படிங்கிற ஒரு சிறப்பான கட்டுரை. ஆமா, இந்த தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நிஜமாவே இது ஆன்மீகத்தையும் அணுவியலையும் இணைக்கிற ஒரு அபூர்வமான மைய கருத்தை முன்வைக்குது. இந்த கட்டுரையை நான் படிச்சப்போ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இது வெறும் மேலோட்டமான ஆன்மீகத்தை மட்டும் பேசல, மனித உடலோட அணுக்கட்டமைப்புல நடக்கும் ரகசியங்களை மிக சரியான தர்க்க ரீதியான அறிவியலோட இது இணைத்து பேசுது. குறிப்பா இந்த 0 முதல் 9 அணுக்களின் புணர்ச்சியும் மரணமில்லா பெருவாழ்வும் அப்படிங்கிற அந்த தலைப்பே பாத்தீங்கன்னா ஒரு புறம் ஆழமான இயற்பியல் விதி போலவும் மறுபுறம் மிக உயர்ந்த தத்துவமாகவும் ஒலிக்குது. ஆமா, ஆனா இது வெறும் தத்துவ வார்த்தை ஜாலமா மட்டும் சுருங்கிடல இல்லையா? இதை விளக்குவதற்கு இந்த கட்டுரை ஒரு மிக சாதாரணமான நம்ம வீடுகள்ல அன்றாடம் பார்க்கிற ஒரு பொருளை உதாரணமாக காட்டுது. ஆமா, அந்த பித்தளை பாத்திரம். கரெக்ட். அந்த பித்தளை பாத்திரத்தின் உருவகம் உண்மையிலே ரொம்ப துல்லியமா இருக்கு. அத பத்தி சற்று ஆழமா பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு பித்தளை பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பாத்திரத்தை நாம புளி போட்டு தேய்ச்சு தங்கம் போல பளபளப்பாக மாற்றி வீட்டு வரவேற்பறையில வைக்கிறோம். பார்க்கவே பளபளன்னு இருக்கும். ஆமா, ஆனா அடுத்த நாளே அதோட மேல்புறத்துல ஒரு மெல்லிய கருப்பு நிற படலம் ஏறுவதை நாம பார்க்க முடியும். அதாவது ஒரு களிம்பு மாதிரி. அது ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுலதான் விஷயமே இருக்கு. இத நான் வேற ஒரு கோணத்துல கற்பனை செய்து பாக்குறேன். இது எப்படி இருக்குன்னா, நீங்க உங்க காரை பல மணி நேரம் செலவழித்து ஷாம்பு போட்டு மிக சுத்தமாக கழுவுறீங்க. ரொம்ப ஆசையா கழுவி வைப்போம். ஆமா, அத நீங்க எங்கேயும் ஓட்டி செல்லல, சேற்றில் இறக்கல, யாருடனும் மோதவில்லை, பாதுகாப்பா உங்க வீட்டு வாசல்லையே நிறுத்தி வைக்கிறீங்க. ஆனா அடுத்த நாளே அதன் மீது ஒரு மெல்லிய தூசுப்படலம் படிந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா படிஞ்சிருக்கும். அந்த வண்டி எந்த தவற்றையும் செய்யல, அது அமைதியாகத்தான் நின்று கொண்டிருந்தது. ஆனா அதை சுற்றியுள்ள சுற்றுப்புறம் அதன் மீது ஒரு கரையை உருவாக்குது. மிக அருமையான ஒப்பீடு. நீங்க சொன்ன இதே விஷயத்தை தான் மூளை கட்டுரை குற்றமான காற்று அப்படின்னு குறிப்பிடுது. இந்த பித்தளை பாத்திரம் எந்த தவறையும் செய்யவில்லை, ஆனா அதை சுற்றியுள்ள காற்று அதனோடு ஒரு ரசாயன வினையாற்றி அதன் மீது கரையை உண்டாக்குது. ஓ, அந்த குற்றமான காற்று. ஆமா, இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தா நமது உடலுக்கும் இது 100% பொருந்தும். அது எப்படி? அதாவது நாம ஒரு இருண்ட அறையில் எந்த சிந்தனையும் இல்லாமல் தியானத்திலேயே இருந்தாலும் சரி, நம்மை சுற்றியுள்ள உலகியல் சூழல் நமது உடலின் அணுக்களில் நுட்பமான கழிவுகளை ஏற்றிக்கொண்டே இருக்கு. இருங்க, எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. இந்த சுற்றுப்புறம் அல்லது இந்த குற்றமான காற்று அப்படிங்கிறது நாம சுவாசிக்கும் காற்றில் உள்ள வெறும் தூசி மட்டும்தானா, அல்லது அதுக்கு மேலே ஏதேனும் இருக்கா? ஏன்னா நான் அமைதியா தியானத்தில் இருக்கும்போது என் உடலுக்குள் எப்படி கழிவுகள் சேர முடியும்? தியானம் செஞ்சா தூய்மை தானே நடக்கணும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க குற்றமான காற்று அப்படிங்கிறது வெறும் தூசியையோ அல்லது மாசடைந்த காற்றில் உள்ள புகையையோ மட்டும் குறிக்கல. இது அணு அளவில் நடக்கும் ஒரு தொடர்ச்சியான ஊடுருவல். ஓ, அணு அளவில் நடக்குதா? ஆமா, கொஞ்சம் அறிவியல் பூர்வமா யோசிச்சு பாருங்க. உலகியல் சூழல் அப்படிங்கிறது பலவிதமான மின்காந்த அதிர்வுகள், அப்புறம் கதிர்வீச்சுகள் மற்றும் அணுக்களின் தொடர்ச்சியான இயக்கங்களால ஆனது இல்லையா? ஆமா, வைஃபை சிக்னல் மாதிரி. எக்ஸாக்ட்லி. உங்க வைஃபை சிக்னல் முதல் பூமியின் காந்தப்புலம் வரை எல்லாமே அலைகள் தான். நீங்க அமைதியா இருந்தாலும் உங்க உடல் அப்படிங்கிற இந்த பித்தளை பாத்திரம் இந்த பிரம்மஞ்ச வெளியில் உள்ள பிற அணுக்களோடு தொடர்ந்து தொடர்பு கொள்ளுது. அப்போ உள்ளுக்குள்ள ரியாக்ஷன் நடக்குது. கண்டிப்பா. உங்க உடம்புல இருக்கிற செல்கள் ஆக்சிஜனோட வினை புரிந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எனப்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை உருவாக்குது. அந்த தொடர்பின் விளைவாகவே நுட்பமான கழிவுகள் நமது அணு கட்டமைப்பில் படியுது. இது தவிர்க்க முடியாத ஒரு பௌதீக விதி. அட,
அப்ப நாம சும்மா இருந்தாலும் கூட இந்த பிரபஞ்சம் நம்ம சும்மா இருக்க விடுவதில்லை, அது தன் கைவரிசையை நம்ம மேல காட்டிக்கொண்டே இருக்குன்னு சொல்றீங்க. 100% உண்மை. பித்தளை பாத்திரம் தொடர்ந்து கருத்து போகுது, அதன் மீது களிம்பு ஏறுது அப்படிங்கறத நான் புரிஞ்சுகிட்டேன். ஆனா நாம வெறும் பாத்திரத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோமே, அந்த பாத்திரத்துக்குள்ள நாம எதை ஊற்றி வைத்திருக்கிறோம்? அது ரொம்ப முக்கியம். மூலப்பொருள் இங்கே மெய்யான பால் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை முன்வைக்குது இல்லையா? அத பத்தி பேசுவோம். கண்டிப்பா. மூலக்கட்டுரையில் சொல்லப்படுற அந்த மெய்ஞான பால் என்பது மனிதர்கள் தங்கள் வாழ்வில் அடையக்கூடிய மிக உயர்ந்த தூய்மையான ஆன்மீக அல்லது அறிவார்ந்த அனுபவத்தை குறிக்குது. அதாவது அந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட். ஆமா. நம்மில் பலர் தியானத்தின் மூலமாகவோ அல்லது ஆழ்ந்த சுய சிந்தனையின் மூலமாகவோ ஒரு பெரும் அமைதியை உணர்ந்திருப்போம். திடீர்னு ஒரு கணத்துல இந்த பிரபஞ்சத்தோட நாம ஒன்றிணைந்தது போன்ற ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லலாமா? கரெக்ட். அந்த அனுபவம் தான் மெய்ஞான பால். அந்த பால் மிகவும் புனிதமானது, சுவையானது. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த அனுபவத்தை நாம் தக்க வச்சுக்க முடியாததற்கு காரணம் அந்த பால்ல இல்ல, அத ஊற்றி வைத்திருக்கும் பாத்திரத்துல தான் இருக்கு. துல்லியமா சொன்னீங்க. அந்த புனிதமான பாலை ஊற்றி வைத்திருக்கும் பாத்திரமாகிய நமது பௌதீக உடல் சுத்தமாக இருந்தால் மட்டுமே அந்த பாலின் சுவையும் தன்மையும் மாறாமல் அப்படியே இருக்கும். ஓஹோ. ஒரு பாத்திரம் பாத்தீங்கன்னா களிம்பு புடிச்சு கருத்து போயிருந்தா உள்ளே ஊற்றப்படும் பால் எவ்வளவு தூய்மையானதாக இருந்தாலும் அது திருந்து போய்விடும் அல்லது கெட்டு போய்விடும் அல்லவா? கண்டிப்பா கெட்டு போயிடும். நீங்க காலையில 1 மணி நேரம் தியானம் செஞ்சுட்டு வீட்டை விட்டு வெளியில டிராபிக்ல போகும்போது யாராவது ஹாரன் அடிச்சா உடனே உங்களுக்கு கோபம் வருது இல்லையா? அந்த அமைதி சுக்குநூறா உடைஞ்சிடுது. ஆமா, அடுத்த நிமிஷமே கோபம் வந்துரும். அது ஏன்? ஏன்னா உங்களோட உடலின் அணுக்கட்டமைப்பு அந்த பாலை தாங்கக்கூடிய தூய்மையில இல்ல. அதனாலதான் நம்ம பெரும் ஆன்மீக அனுபவங்களும் முழுமையடையாம பாதியிலே திருந்து போகுது. இருங்க, இங்க ஒரு பெரிய முரண்பாடு எனக்கு தெரியுது. என்னது? நான் அந்த மெய்ஞான பாலை குடித்தாலும் சரி, குடிக்காவிட்டாலும் சரி, நான் ஒரு பித்தளை பாத்திரமாக இருக்கும் வரை சுற்றியுள்ள குற்றமான காற்றால் என் மீது இந்த களிம்பு ஏறும் பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதானே இருக்கும். நடந்துகிட்டேதான் இருக்கும். அப்போ நான் எவ்வளவுதான் அமைதியை கடைபிடித்தாலும் உலகியல் சூழல் என்னை கரைப்படுத்தி கொண்டே இருக்கும்னா நான் தோற்றுப்போகும் ஒரு விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறேனா? இதற்கு தீர்வே கிடையாதா? உங்களுடைய இந்த கேள்வி ரொம்ப நியாயமானது. இதே கேள்வியும் தவிப்புதான் பல நூற்றாண்டுகளாக நமது மெய்ஞானிகளையும் சித்தர்களையும் சிந்திக்க வச்சிருக்கு. அட அப்படியா? ஆமா. இதற்காகத்தான் வள்ளலாரும் திருமூலரும் ஒரு முக்கியமான வழிமுறையை நமக்கு தொடர்ந்து போதித்தார்கள் அப்படின்னு மூலப்பொருள் விளக்குது. அவர்கள் ஓயாமல் அந்த பாத்திரத்தை துடிக்கும் வித்தையை, அதாவது தொடர்ச்சியான தவம் மற்றும் பயிற்சிகளை நமக்கு அருளினார்கள். பாத்திரத்தை துடைக்கும் வித்தையா? அதைத்தான் மூலக்கட்டுரை 9 முதல் 4 வரையிலான நிலைகள் அப்படின்னு குறிப்பிடுதா? ஆமா, அதேதான். அது என்ன 9 முதல் 4? ஏதோ ஐடி கம்பெனி ஷிஃப்ட் நேரம் மாதிரி இருக்கே. இந்த எண்கள் எதை குறிக்குது? இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் தெளிவா விளக்குங்களேன். சொல்றேன். இந்த 9 முதல் 4 வரையிலான நிலைகள் அப்படிங்கிறது நமது உடலையும் மனதையும் தூய்மையா வச்சுக்க சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான வழிமுறை. இதுல 9 அப்படிங்கிறது நமது உடலின் 9 வாசல்களை, அதாவது நவத்வாரங்களை குறிக்குது. ஓ, கண்கள், காதுகள் அதெல்லாமா? கரெக்ட். 2 கண்கள், 2 காதுகள், 2 நாசிகள், வாய் மற்றும் 2 கழிவு நீக்க உறுப்புகள். இந்த 9 வாசல்கள் வழியாதான் அந்த குற்றமான காற்று, அதாவது உலகியல் தகவல்கள், ஆசைகள், மாசுகள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள நுழையுது. ஓ, அப்போ இந்த 9 வாசல்கள் தான் பித்தளை பாத்திரத்தின் வெளிப்பகுதி மாதிரி. இது வழியாதான் களிம்பு ஏறுது. சரி, அப்போ அந்த 4 என்பது எதை குறிக்குது? அந்த 4 என்பது நமது உள் மனதின் 4 கருவிகளை குறிக்குது. அதான் அந்த அந்தக்கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஓஹோ, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஆமா. தவம் அல்லது மூச்சு பயிற்சி மூலமா ஒருத்தர் என்ன செய்யறார்னா தன்னோட கவனத்தை அந்த 9 வெளிவாசல்கள்ல இருந்து மெதுவா விலக்கி இந்த 4 உள்கருவிகளை நோக்கி திருப்புறான். அப்போ வெளியில இருக்கிற தொடர்பு கட் பண்றோம். எக்ஸாக்ட்லி. வெளியில இருந்து வர்ற குப்பைகளை நிறுத்திட்டு உள்ள இருக்கும் மனதையும் புத்தியையும் தொடர்ந்து தேய்த்து பளபளப்பாக்குற வேலை இது. உங்க காரை நீங்க தினமும் தண்ணீர் ஊற்றி கழுவி துடைத்து வைப்பதை போல இது ஒரு தினசரி பராமரிப்பு பணி. ஒரு டெய்லி கிளீனிங் ரூட்டீன் மாதிரி. ஆமா. மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடும் ஒவ்வொரு சுழற்சியிலும் அந்த அணு அளவிலான கழிவுகளை தினமும் நீக்கிக் கொண்டே இருப்பதுதான் இந்த 9 முதல் 4 வரையிலான நிலை.
இப்போ இது எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. 9 வழியா வர்ற குப்பையை தடுத்து 4 வழியா உள்ளே சுத்தப்படுத்துறோம். கரெக்ட். ஆனா இத கேட்டும்போது எனக்கு ஒரு விதமான மலைப்பாகவும் சோர்வாகவும் இருக்கு. ஏன் அப்படி தோணுது? ஏன்னா வாழ்நாள் முழுவதும் நாம இந்த பாத்திரத்தை தொடச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பாத்திரத்தை துடைப்பதில் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய விரக்தி வந்துடாதா? அதாவது நேத்து நான் 1 மணி நேரம் தியானம் பண்ணி முழுவதும் தேய்ச்சி சுத்தப்படுத்தினேன், இன்னைக்கு ஆபீஸ் டென்ஷன்ல மீண்டும் களிம்பு ஏறிடுச்சு, நாளைக்கு மீண்டும் உட்கார்ந்து தேய்க்கணும். புரியுது. இந்த தொடர்ச்சங்கிலிருந்து விடுபட வாழ்நாள் முழுவதும் தொடச்சுக்கிட்டே இருப்பதை விட வேறு நிரந்தர வழியே இல்லையா? இங்கதான் விஷயமே மிக மிக சுவாரஸ்யமா மாறுது. உங்களுடைய இந்த கேள்விதான் மூலக்கட்டுரையின் உச்சகட்ட ரகசியத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லுது. என்ன அது? வாழ்நாள் முழுவதும் பாத்திரத்தை துடைச்சு கொண்டே இருப்பது ஒரு வழிமுறை அப்படின்னா, பாத்திரத்தின் தன்மையையே முழுவதுமாக மாற்றி விடுவது என்பதுதான் அந்த நிரந்தர தீர்வு. பாத்திரத்தின் தன்மையையே மாற்றுவதா? எப்படி? நான் பித்தளையா பிறந்திருக்கேன், நான் எப்படி வேற ஒன்னா மாற முடியும்? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. நம்ம இதுவரை ஒரு பித்தளை பாத்திரத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். பித்தளை என்பது சுற்றியுள்ள காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் எளிதில் வினைபுரியும் ஒரு உலோகம். அதனாலதான் அது கருக்குது. ஆமா. ஆனா அந்த பித்தளையே தங்கமாக மாற்றிவிட்டால் என்னாகும்? தங்கமா? ஆமா. அறிவியல் பூர்வமாக தங்கம் என்பது ஒரு மந்த உலோகம், நோபல் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாதாரண சூழலில் ஆக்சிஜனுடனோ அல்லது காற்றுடனோ வினை புரிந்து கருக்காது, அது துருப்பிடிக்காது, அதில் களிம்பு ஏறாது. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத பார்த்தா உடம்ப உண்மையாவே தங்கமா மாத்துறதுன்னு சொல்றீங்களா? தங்கம்னா நகைக்கடையில விக்கிற அதே தங்கமா? அப்படி எடுத்துக்க கூடாது. இது அறிவியல் எப்படி ஏத்துக்கும்? இது வரலாற்றுல நம்ம படிக்கிற ஆல்கமி எனப்படும் ரசவாதம் மாதிரி இருக்கு. சாதாரண இரும்ப தங்கமா மாத்துற வித்தைன்னு கதைகள்ல படிச்சிருக்கோம். ஆனா அத ஒரு மனிதனின் உயிருள்ள பௌதிக உடலுக்கு பயன்படுத்துவது அறிவியல் ரீதியா சாத்தியமா? இது வெறும் உருவகம் மட்டும்தானே? ரொம்ப சரியான கேள்வி. இங்க தங்கம் என்பத நீங்க 24 கேரட் ஆபரண தங்கமா மட்டும் பார்க்க கூடாது. தங்கம்ங்கிறது இங்க ஒரு மிகச்சிறந்த உருவகம். அதே சமயம் அதுக்குள்ள ஒரு நுட்பமான அறிவியலும் இருக்கு. அது எப்படி? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சாதாரண கரிக்கட்டையை எடுத்துக்குவோம். அது ரொம்ப மிருதுவானது, சுலபமா உடைஞ்சிடும். ஆமா, ஈஸியா உடைக்கலாம். ஆனா அதே கரிக்கட்டைய பூமியின் ஆழத்துல ஒரு அதீத வெப்பத்திலையும் அழுத்தத்திலையும் பல 1000 வருடங்கள் வைக்கும்போது என்னாகுதுன்னு பாருங்க. அது வைரமா மாறிடும். கரெக்ட். உலகிலேயே மிக கடினமான வைரமா அது மாறுது. கரிக்கட்டைக்கும் வைரத்துக்கும் உள்ள மூலப்பொருள் ஒண்ணுதான் கார்பன். ஓஹோ, அதாவது ஸ்ட்ரக்சர் மாறுது. ஆமா. அதோட அணுக்கட்டமைப்பு மாறும்போதே அதோட தன்மையே முற்றிலும் மாறிடுது இல்லையா? கரிக்கட்டையா இருக்கும்போது அது எல்லாத்துடனும் வினை புரியும். ஆனா வைரமா மாறினதும் அது எதனுடனும் வினை புரியாத ஒரு உயர்ந்த நிலைய அடைஞ்சிடுது. அடடா, கார்பன் எப்படி வைரமா மாறுதோ அதே போல மனித உடலின் அணுக்களையும் மாற்றி அமைக்க முடியும்னு சொல்றீங்களா? இது உண்மையிலே மனதை கவரும் ஒரு விளக்கம். ஆமா. அப்போ மனித உடலை தங்கமாக மாற்றுவது என்பது நமது செல்களையும் அணுக்களையும் அந்த அளவுக்கு மறுசீரமைத்து எந்த குற்றமான காற்றுடனும் வினை புரியாத ஒரு நிலைக்கு கொண்டு செல்வது. அப்படிதானே? மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். நம் உடலின் அணுக்கட்டமைப்பை முழுமையாக மாற்றி சுற்றியுள்ள எந்த ஒரு குற்றமான காற்றுக்கும் ரியாக்ட் ஆகாத ஒரு தூய நிலைக்கு மாற்றுவது. வாவ்! துடைத்துக் கொண்டே இருப்பதை விட பாத்திரத்தின் அணுக்கட்டமைப்பையே மாற்றுவதுதான் நிரந்தர தீர்வு. இப்ப புரியுது. ஏன்னா நீங்க வைரமாகவோ அல்லது மந்த உலோகமாகவோ மாறிவிட்டால் நீங்க உலகியல் சூழலில் வாழ்ந்தாலும் சரி, அந்த குற்றமான காற்று உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. உங்கள் மெய்ஞான பால் எக்காலத்திலும் கெட்டுப் போகாது. அருமை. ஆனா இந்த 0 முதல் 9 வரையிலான ஒடுக்கம்ங்கிறது எப்படி வேலை செய்யுது? அது என்ன? பூஜ்யம். இந்த மாபெரும் ரகசிய பயணத்தின் முதல் படி அந்த 0, அதாவது பூஜ்யம் என்பதிலிருந்து தொடங்குது. பூஜ்யம் என்பது இங்க வெறுமை அல்ல, அது ஒரு சூன்ய நிலை, முழுமையான அமைதி நிலை. ஓ, ஒரு ஸ்டில்னஸ். ஆமா. அறிவியல்ல இத 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அணுக்களின் அதிர்வுகள் முற்றிலுமாக ஓய்ந்து போன ஒரு முழுமையான அமைதி நிலை. தியானத்தின் மூலமாக ஒரு மனிதன் தனது எண்ணங்களையும் அணுக்களின் சலசலப்பையும் அந்த பூஜ்ய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவது போல அந்த பூஜ்ய நிலையிலிருந்து உடலின் ஒவ்வொரு அணுவும் தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்டு மீண்டும் 1, 2, 3 என பரிணாமம் அடைந்து இறுதியாக 9 என்ற முழுமையான பிரபஞ்சத்தன்மையை அடையுது. ஓஹோ,
அதாவது 9 வாசல்கள் வழியா வந்த குப்பைகளை தடுத்து உடம்ப 0க்கு கொண்டு போய் அப்புறம் மீண்டும் ஒரு புதிய அணுக்கட்டமைப்பா உடம்ப உருவாக்குவதுதான் இந்த 0 முதல் 9 வரையிலான பயணம். அந்த 9வது நிலைதான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற உச்சக்கட்ட நிலை. ஆமாம், அதேதான். இந்த நிலையில உடல் சுற்றியுள்ள எதனோடும் எதிர்மறையாக வினை புரியாது. இது மெய்யானத்தை தேடும் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வெளிச்சமாக அமையும் அப்படின்னு கூறிதான் அந்த சிறப்பான கட்டுரை முடிவடையுது. ரொம்ப ஆழமான விஷயம் அது. ஆமா, ஆன்மீகம் என்பது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது என்ற மாயையை உடைத்து இரண்டும் ஒரே புள்ளியில் எப்படி இணையுது அப்படிங்கறத இது அப்பட்டமாக காட்டுது. உண்மையிலே இது ரொம்பவே சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான ஒரு விவாதம். சரி, இதுவரை நாம பேசியதை சற்று ஒருங்கிணைத்து பார்ப்போம். சொல்லுங்க. நாம ஒரு சாதாரண பித்தளை பாத்திரத்தில் ஆரம்பிச்சு நம்மை சுற்றியுள்ள குற்றமான காற்று எப்படி அணு அளவில் நம்ம மேல களிம்பை ஏத்துகிறது அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட். அந்த பாத்திரத்திற்குள் இருக்கும் தூய்மையான மெய்ஞான பால் கெடாமல் இருக்க நமது 9 வாசல்களை கட்டுப்படுத்தி 4 அகக்கருவிகளை கூர்மையாக்கும் அந்த 9 முதல் 4 வரையிலான துடைக்கும் வித்தையை புரிந்து கொண்டோம். ஆமா. இறுதியாக கார்பன் வைரமாக மாறுவது போல உடலின் அணுக்கட்டமைப்பையே தங்கமாக மாற்றும் மாபெரும் ரகசியமான 0 முதல் 9 வரையிலான அணுவியல் ஒடுக்கம் வரை பார்த்திருக்கிறோம். ஆமா, இந்த விளக்கங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர புரிந்து கொள்ள நமக்கு ஒரு புதிய வழியை காட்டியிருக்கு. இதைவிட சிறப்பா இதை யாரும் விளக்கிட முடியாது. இறுதியாக உங்களுக்கான ஒரு சிந்தனையுடன் இதை நாம் நிறைவு செய்யலாம். நமது பௌதிக உடல் ஒரு பித்தளை பாத்திரம் போல செயல்பட்டு சுற்றியுள்ள பிரபஞ்சத்தின் குற்றமான காற்றை உள்வாங்கி கருக்கிறது என்று பார்த்தோம் இல்லையா? இப்போ இதை சற்று உங்களது தற்போதைய டிஜிட்டல் வாழ்க்கைக்கும் பொருத்தி பாருங்கள். இது ஒரு நல்ல ஆங்கிள். ஆமா, நமது மனமும் ஒரு பித்தளை பாத்திரம் தானே. ஒவ்வொரு நாளும் நீங்க பயன்படுத்தும் சமூக வலைதளங்கள், நீங்க படிக்கும் செய்திகள், நீங்க பார்க்கும் காணொளிகள் என இந்த நவீன டிஜிட்டல் உலகின் குற்றமான காற்று உங்கள் மனதின் மீது எந்த அளவு களிம்பை ஏற்றிக் கொண்டிருக்கிறது என்று என்றாவது யோசிச்சிருக்கீங்களா? நிறையவே ஏத்துது. பொறாமை, கோபம், பயம் போன்ற தேவையற்ற தகவல்களை இந்த உலகம் உங்க மனசுல திணிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை என்றாலும் உங்கள் செல்போன் வழியாக உங்கள் மனதின் மீது அந்த தூசு படிந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? கண்டிப்பா. அப்படி என்றால் இந்த நவீன தகவல் யுகத்தில் தினமும் நமது மனதை துடைத்துக் கொண்டே இருப்பதை விட நமது மனதின் கட்டமைப்பை, அதன் அடிப்படை தன்மையை மாற்றி அதை ஒரு தங்க நிலையாக மாற்றுவது எப்படி சாத்தியம்? எந்த ஒரு எதிர்மறை தகவலும், இணையத்தில் வரும் எந்த ஒரு சலசலப்பும் ஒட்ட முடியாத அந்த பூஜ்ய நிலை உங்கள் மனதிற்கு எதுவாக இருக்கும்? இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அருமையான சிந்தனை. அந்த பளபளப்பான தங்க பாத்திரம் உங்களிடமே இருக்கிறது. அதை எப்படி கண்டடைவது என்பது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. இந்த ஆழமான தேடலில் எங்களுடன் இணைந்து பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.